பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், இன்றைய தினம் என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாரு? தகவல்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு துறை சார்பில் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி பொது மற்றும் மறுவாழ்வு துறை சார்பில் விருதுநகர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் ஆகிய 4 மாவட்டங்களில் 8 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 44 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அந்த குடியிருப்புகள் மற்றும் 6 கோடி ரூபாய் செலவில் செய்து கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் என்று மொத்தம் 772 புதிய வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அவர்களுக்கு புதிய குடியிருப்புகள் கட்டத்தரப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது இந்த 4 மாவட்டங்களில் சுமார் 272 புதிய குடியிருப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோழி, கமுச்சி யானைகள் முகாம்களில் பாகன்கள் மற்றும் யானை பராமரிப்பாளர்களின் நலனுக்காக கட்டப்பட்ட பணியாளர் குடியிருப்பின் கொண்ட இந்தியாவது 2வது யானை பாகன்கள் முகாம்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இந்த திட்டமானது 3 வகைகள் செயல்படுத்தப்படுகிறது. அதன்படி அந்த யானைகள் முகாம்களை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த யானைகள் முகாமிற்கு சூரிய ஒளி மின்சாரம் வழங்கும் திட்டமானது சுமார் 3 கோடி 50 லட்சம் ரூபாயில் செலவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுமார் 5 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் அந்த முகாம்களில் மாவுத் குடியிருப்பு, அதாவது யானை பாகங்களுக்கான குடியிருப்பு அடைக்கும் அந்த மாவுத் கிராமமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 3ஐயும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டப்பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்க உள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் பல்வேறு துறை சார்ந்த திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 108 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மற்றும் சட்டத்துறை சார்பில் மதுரை அரசு சட்டக்கல்லூரி மற்றும் கட்டப்பட்டுள்ள 48 கோடி ரூபாய் செலவில் கட்டிடங்கள் மற்றும் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியில் 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் என்றும் மற்றும் பல்வேறு துறை சார்பில் நிறைவுற்ற திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.